ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதியில இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா? அப்பா தரமா இருந்துச்சுங்க. ஐயோ வாவ்ன்ற மாதிரியெல்லாம் இருக்கு. இங்கே வந்து காவேரி வந்து கன்சீவா இருக்கிறாங்கங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு போய் விஜய் கிட்ட சொல்லுவாங்களான்ட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா விஜய்க்கும் காவேரிக்கும் வந்து மன கஷ்டத்தினால வந்து இப்போ இதை யார்கிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க? ஏன்னா ஒரு நாள் வாழ்ந்தாலும் அவங்க கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த சக்ஸஸ் தான் இவ்வளோ தூரம் அவங்கள இட்டுன்னு வந்திருக்கு. ஆனாலும் விஜய் கிட்ட தான் இதை போய் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் சூழ்நிலை காரணத்தினால காவேரி வந்து அதை அவாய்ட் பண்ணுறாங்க. நான் விஜய் கிட்ட இதை சொல்ல மாட்டேன். ஏன்னா காவேரி பண்ண தப்பால் தான் இன்றைக்கி குடும்பமே வந்து ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிறாங்க. அதுவும் விஜய் வந்து ரொம்ப டைட்டாக வேறு இருக்கிறாரு. இந்த சைடு காதலியும், இந்த சைடு மனைவியும். அதுவும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து விஜயோட ஒரு குழந்தைய பார்க்கணுன்ற ஒரு தருணத்தில் வந்து ஒரு டஃப்பாக கொடுத்துருக்கிறாரு. ஐயோயோ அப்பா, ஏன் இவ்வளோ டென்ஷனுன்ட்டு பார்க்குறவங்களுக்கும் ரிவ்யூ பண்ணுற எங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த சைடு பேசணும், எந்த சைடு பேசக்கூடாதுன்னே தெரிலங்க. காவேரியோட கேரக்டர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணு.